ஓம் சக்தி. அன்பு செல்வமே, உன்னிடத்தில் பேசுவதற்காக உன் தாய் உன்னை தேர்ந்தெடுத்து வந்திருக்கிறேன் என்றால் இது முக்கியமான விஷயம் என்பதை உன்னுடைய கருத்தில் வைத்துக்கொள். தங்கமே, எப்போதும் உன் மனதில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கிறது. உன்னுடைய வேதனைகளுக்கு காரணங்கள் என்ன என்ன என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே உன் மனம் சுற்றி கொண்டிருக்கிறது. அன்பு குழந்தையே, மற்றவர்களிடத்தில் நீ எதிர்பார்க்கும் அன்பு உனக்கு கிடைக்கவில்லை, பதிலுக்கு விரோதங்கள் தான் கிடைக்கிறது என்று வேதனைப்படுகிறாய். நான் எத்தனையோ தடவை பல பேருக்கு உதவிகள் செய்திருக்கிறேன். எனக்கு யாரும் உதவிகள் செய்யவில்லை என்றாலும் சரி, உபத்திரவத்தை கொடுக்காமல் இருந்தால் போதும் என்று நினைப்பவன் நீ. ஆனாலும் ஒருவருடைய பாசத்திற்காக ஏங்கும் உன் உள்ளத்தை பற்றி இந்த தாய்க்கு தெரியாதா? யாராவது பற்றாக என்னிடத்தில் பேசிவிட மாட்டார்களா? யாராவது என் மீது பாசமாக இருக்க மாட்டார்களா? ஏன் எந்த ஒரு உறவும் என் மீது உண்மையான பாசத்தோடு இல்லை? நான் அனைவருக்குமே உண்மையான அன்பைத்தானே கொட்டிக் கொடுத்தேன். நான் எதிர்பார்த்தால் மட்டும் எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்க மாட்டேன் என்று என்னை துரத்தி கொண்டே இருக்கிறது. நானும் தேடிக்கொண்டே இருக்கிறேன். எனக்கு பின்னால் என்ன நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் எனக்கு முன்னால் நடப்பதை கூட எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. வேஷங்கள் போட்டுக்கொண்டு, முகமூடியை அணிந்து கொண்டு, முகமூடிக்குள் என்ன நடக்கிறது என்று என்னால் பார்க்க முடியுமா என்ன? ஒவ்வொருவருடைய மனதை பற்றியும் புரிந்து கொள்ளும் ஆற்றல் ஒவ்வொருத்தருக்கும் இருந்தால், இதுபோல செய்வினை என்ற பிரச்சனையில் யாரும் சிக்கித் தவிக்கவும் மாட்டார்கள், துரோகத்தால் யாரும் அழிந்திருக்கவும் மாட்டார்கள். என் வாழ்க்கையில் மட்டும்தான் என்று நான் நினைக்கிறேன் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் எனக்குத்தான் இத்தனை பிரச்சனை வருகிறது என்று எனக்கு தெரியும் என் அன்னையே. என்னால் தாங்க முடியாத பாரத்தை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன் என்பதும் எனக்கு தெரியும். என் வேதனைகளை யாரிடத்தில் கொண்டு சேர்ப்பேன்? ஒரு நாள் என் வேதனை தாழாமல் என் உறவினர் ஒருவரிடத்தில் என் மனதில் இருப்பதை கொட்டிவிட்டேன். கொட்டிய பிறகுதான் வருத்தப்பட்டேன், ஏன் இப்படி அவர்களிடத்தில் பேசினேன் என்று. பேசிய சில நாட்களிலேயே நான் பேசியதை இன்னொருவர் வந்து என்னுடைய செவிகளில் கொட்டிவிட்டார். நீ இப்படி சொன்னாயா? நீ இப்படி பேசினாயா? உனக்கு இந்த பிரச்சனையா? இவரிடத்தில் சொல்லி அழுதாயா என்று நான் சொன்ன வார்த்தைகள் அப்படியே எனக்கு திரும்பி வரும்போதுதான் தெரிந்தது, எனக்காக இங்கே யாருமில்லை என்று. தாயே, நான் அனாதையாக உணர்கிறேன் தாயே. எனக்கு யாருமே இல்லாதது போல் தோன்றுகிறது தாயே. இத்தனை பெரிய உலகத்தில் நான் மட்டும் தனியாக நிற்பது போல் தெரிகிறது தாயே. அனாதையாக உணர்கிறேன், தனிமையில் தவிக்கிறேன் தாயே. உதவிக்கு எனக்கு ஆள் இல்லையா? ஏனென்று கேட்பதற்கு எனக்கு யாருமே இல்லையா? என் குறைகளை தீர்த்து வைக்க எனக்கு யாருமே இல்லையா தாயே என்று என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறாய். வலிகளை தாங்க முடியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறாய். வேதனைகளில் சிதைந்து கொண்டிருக்கிறாய். நான் இருக்கும் இடம் இல்லாமல் போக வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்களே, நான் என்ன பாவம் செய்தேன் இந்த உலகத்தில்? வாழும் வாழ்க்கையை நிம்மதியாக வாழக்கூட எனக்கு தகுதி இல்லை என்று நினைக்கும் போது வேதனைகள் தாங்க முடியவில்லை தாயே என்று என் பிள்ளை ஒவ்வொரு நாளும் துடிப்பதை நினைத்தால் என் மனம் குமுறுகிறது தங்கமே. வேதனைகள் என்னால் தாங்க முடியவில்லை பிள்ளையே. உனக்கு மட்டும் வேதனை என்று நினைக்காதே. உன்னை நினைத்து நானும் வேதனைப்படுகிறேன் என்பதை புரிந்து கொள்.
உன்னுடைய வேதனையும் என்னுடைய வேதனையும் விரைவில் தீர வேண்டும் என்று நான் போராடுகிறேன் என்பதை புரிந்து கொள். தங்கமே, ஒன்றை கூறுகிறேன், நினைவில் வைத்துக் கொள்கிறாயா? ஏதோ நினைவில் ஏதோ குழப்பங்களோடு ஏதோ எண்ணத்தோடு கடைகளுக்கு சென்று உணவு வாங்கி வருகிறாயல்லவா? உணவுக்கு தேவைப்பட்ட பொருட்களை வாங்கி வருகிறாயல்லவா? அப்படிப்பட்ட ஒரு பொருள் காலாவதியான ஒரு பொருளாக உன் கைகளில் வந்து சிக்கப் போகிறது. அந்த ஒரு உணவுப் பொருளால் உணவே விஷமாக மாறக்கூடிய தருணம் உனக்கு வரப்போகிறது. அதனால் நீ எந்த இடத்திற்கு உணவு வாங்கச் சென்றாலும் சரி, உணவை சார்ந்த பொருள் வாங்க போனாலும் சரி, அது காலாவதியான பொருளா என்பதை பார்த்து வாங்கு. அலட்சியம் வேண்டாம், இதில் கவனம் செலுத்து. உன்னோடு நான் இருக்கிறேன். உனக்கு வெற்றி கொடுக்க நான் இருக்கிறேன். உன் சாபத்தை அழிக்க நான் இருக்கிறேன். பயப்படாதே, தைரியத்தோடு இரு, தைரிய மனதோடு இரு. உன் தாய் உனக்காக வைத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கு. என்னுடைய வாக்கு உனக்கு பலிக்கும் வாக்காக இருந்தால், என்னுடைய வாக்கு உன் மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்தாள். உனக்கு விருப்பம் இருந்தால் உன் அன்னைக்கு காணிக்கை அனுப்பு. ஓம் சக்தி. நன்றி.